தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்குமான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஆகியோருக்கு இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, இலங்கையில் ஊழல் மற்றும் வீண்விரயம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண் விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்க குமாநாயக்கா, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே, இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங், ஆசியாவுக்கான பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கபூர், ஐக்கிய அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலயங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் ட்ரொஃபர்ட் கப்ரோத், தூதுக்குழுவின் பணிப்பாளர் கேப்ரியல் கிராஃப், அரசியல் மற்றும் பொருளாதார அலுவல்கள் தொடர்பிலான ஆலோசகர் ஷோன் கிரே ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர்.